எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா 3 கணபதி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கணபதியை பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரே நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவாகனம் பண்ணி நாம் உங்களுக்கு கொடுப்போம். அதாவது பார்த்திங்கன்னா சித்தி பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா மகா கணபதி, லக்ஷ்மி கணபதி, சித்தி கணபதி, இந்த 3 கணபதியை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தீட்சைகளை கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா குரு தீட்சையும் கணபதி தீட்சையும் ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு இதில் கொடுத்துருவோம். இந்த 3 கணபதி, அதாவது பார்த்திங்கன்னா இந்த மகா கணபதி, லக்ஷ்மி கணபதி, சித்தி கணபதி, இந்த 3 கணபதி, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்தி எடுத்த மாதிரி இந்த 3 கணபதியும் உங்களுக்கு நாங்கள் ஆவணம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரே நாளில் பார்த்திங்கன்னா இதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா யாகத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் யாகம் வளர்த்து அந்த யாகத்தில் உட்கார வச்சு இந்த எல்லா பூஜைகளும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். நீங்கள் ஒரு நாள் வந்தீங்கன்னா இந்த 3 கணபதி உங்களுக்கு சித்தி ஆகிடுவாங்க. இந்த 3 பேருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக உபாசனையில் உட்காரணுன்றதே தேவையில்லை. இப்போ நீங்கள் மகா கணபதி பூஜை 48 நாள், லக்ஷ்மி கணபதிக்கு 48 நாள் சித்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சித்தி கணபதிக்கு 48 நாள் பூஜை பண்ணி சித்தி எடுக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எல்லாமே பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன கொடுப்போம்னா கணபதி வசியமை நாங்கள் கொடுப்போம். கணபதி வசியமை கொடுத்துட்டு பிறகு கணபதிக்கு உண்டான தாயத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அந்த தாயத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டு தான் நாங்கள் ஆரம்பிப்போம் பூஜையை. அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் உட்காந்து யாகத்தில் கலந்து கொள்கிற மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் கலந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா எந்த விதமான பூஜை நீங்கள் பண்ணாலும் எந்த ஒரு தடங்களும் இருக்காது. மொதபட்சம் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மகா கணபதி பூஜையை எடுத்து பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு தடங்களும் வராது. இதுக்கு சித்தி கணபதி பூஜை அஷ்டகர்மத்தில் நீங்கள் பண்ணும்போது சித்தி கணபதிக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் போது அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும், நல்லபடியாக முடிஞ்சிடும், எந்த ஒரு குறையும் இல்லாமல். லக்ஷ்மி கணபதி பார்த்திங்கன்னா பணங்காசு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஆவகனமாகும். நல்ல பணங்காசுங்கள்லாம் சேரும் இந்த லக்ஷ்மி கணபதி பூஜை மூலமாக. நாங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த 3த்துக்குமே மகா கணபதிக்கு, சித்தி கணபதிக்கு பொதுவான ஒரு விஷயத்த நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். லக்ஷ்மி கணபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தனியாக கொடுத்துருவோம். எந்திர முறைப்படி கேட்டாலும் சரி, இல்லை நாங்கள் சில முறைப்படி வேணும்னு கேட்டாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். எல்லாமே ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3 பூஜைகளும் பார்த்திங்கன்னா ஆவாகனம் பண்ணி உங்கள் உடம்புக்குள்ளே நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த யாகத்தை கலந்து கொள்றதுக்கு முன்னாடி 48 நாள் உபாசனை எடுக்காமல் எந்த பூஜையும் செய்யாமல் நாங்கள் ஒரே நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். எங்களுக்கு இது தனியாக சித்தி பண்ணி எதுவுமே இது பண்ணாமல் நாங்களே உங்களுக்கு எல்லாமே இறக்கி நாங்கள் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவோம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு உண்டான மையம் எல்லாமே நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கிட்ட பேசுங்க. இந்த 3 கணபதி பூஜையை நாங்கள் ஒரே நாளில் உங்களுக்கு முடித்து உங்களுக்கு இது பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மெனக்கட்டு தனித்தனியாக பூஜை எடுத்து நம்ம பண்ணணும் போல. இப்போ ஒரு விநாயகர் பூஜை பார்த்திங்கன்னா ஒரு மண்டலம் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும், படையல் பொண்ணு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஒரே நாள் தான் நீங்கள் எங்ககிட்ட ஏகத்தில் உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில் நீங்கள் ஈவினிங் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீட்சையெல்லாம் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் யாகத்தை வளர்க்கும் போது நீங்கள் யாகத்தில் கலந்துக்கணும். நீங்கள் உட்காந்து நீங்களும் அந்த யாகத்தை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் முடிக்கும் போது அது நல்லபடியாக உங்களுக்கு முடியும். 3 கணபதி பார்த்திங்கன்னா ஒரே நாளில் சித்தி ஆகிற மாதிரி சித்தி ஆகிடும். ஒரே நாள் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி கொடுப்போம். உங்கள் உடம்புக்குள்ளே நாங்கள் இறக்குவோம். சொல்ல போனால் தேவைப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. நன்றி, வணக்கம்.